ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுக்க போகின்ற சத்திய வேத பகுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கெதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. நம்முடைய ஜாக்கிரதை அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியாய் விளங்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆண்டவராக தேவனுடைய காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கைக்குள்ள துவங்கும் பொழுது அவனை பார்க்கக்கூடிய அநேக விதமான மக்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், சில பேருக்கு பசிக்கவே பசிக்காது. சாப்பிடக்கூடிய அந்த காரியங்களை அவங்க யோசிக்க மாட்டாங்க. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தால் கூட அவங்க எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு இப்போ சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பதாக நம்ம போய் சாப்பாடை எடுத்து போட்டு வைத்து கூட்டு குழம்பு எல்லாம் ஊற்றி வச்சு நம்ம உட்காந்து சாப்பிட்ட உடனே அதை பார்த்த உடனே அவர்களுக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துடும். சில பேருடைய அந்த நினைவுகளை பார்க்கலாம். மற்றவங்க சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படி சில அதாவது இந்த ஹோட்டல் எல்லாம் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்படியே எடுத்து வலிச்சு அப்படி இழுக்கக்கூடிய நேரம், அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம அறியாத ஒரு சந்தோஷம். நமக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு இருக்கிற ஒரு ஆசை வருகிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல அந்த கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஜாக்கிரதை அநேக மக்களுடைய காரியங்களை எழுப்பிவிடக்கூடியதாய் விளங்க துவங்குகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாக தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை காத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பேசக்கூடிய வார்த்தையில ஒரு சின்ன ஒரு தப்பு வந்துடுமோ, பார்க்கக்கூடிய பார்வையில ஒரு சின்ன ஒரு குறைவு வர ஆரம்பிச்சிருமோ, யோசிக்கக்கூடிய யோசனையில ஏதாகிலும் ஒரு தவறான ஒரு காரியத்தினூடாக கடந்து போயிருமோ, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனம் உங்கள் ஜாக்கிரதை நிமித்தம் அவர்களும் எழுப்புதலின் காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனுஷனுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கையாய் காணப்பட வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட சாட்சி? நான் அடையக்கூடிய அந்த ஜாக்கிரதை அநேக மக்களை ஜாக்கிரதைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கெதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அவர்களையும் ஜாக்கிரதையாய் காணப்படும்படி நான் ஜெபிக்கிறதை பார்க்கக்கூடிய அநேக மக்கள் நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை போல, நாங்கள் ஊழியங்களை பார்க்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கக்கூடிய மக்கள் நாங்களும் ஊழியத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்கிறதை போல, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அநேக மக்களை எழுப்பக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஜாக்கிரதை என்கின்ற அந்த நிலை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மற்றவர்கள் என் ஜாக்கிரதை மூலம் தங்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். சில பேருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்யக்கூடிய ஆயத்தத்தை ஜனங்கள் பார்க்கும் பொழுது தாங்கள் ஆயத்தம் அடைய வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் பெறக்கூடிய ஒரு மக்களாக மாற்றப்படுகிறது மாதிரி என்னுடைய ஜாக்கிரதையான நிலை மற்ற அநேக விதமான மக்களுடைய மனதை ஜாக்கிரதையாய் நாங்களும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை தூண்டக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். நான் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாய் காணப்படுகிறது மற்ற மனிதனுக்கு எழுப்புதலை தர முடியும்? 1. 2வது காரியம், நான் எந்தெந்த காரியத்தில் ஜாக்கிரதையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா மக்களும் இந்த சாட்சியின் மூலம் தேவனுடைய நாமத்தினாலே அவர்களும் கர்த்தரை பின்பற்றும் மக்களாய் விளங்க முடியும். சில பேருடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்களை அறியாத ஒரு இடரக்கூடிய நிலைகள் வருகிறத பார்க்க முடியும். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகின்றேன், ஆனால் வெளியே போகக்கூடிய நேரத்துல அநேகம் துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். அப்படின்னா என்னுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, சபையில் அவன் பரிசுத்தன், சபையிலே அவன் யோக்கியமான காரியங்களை செய்கிறான், ஆனா வெளியே போகக்கூடிய நேரத்தில் அயோக்கியமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஜனங்கள் ஆண்டவராக தேவனுக்குள் கட்டப்படக்கூடிய மக்களாய் அல்ல, ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை விட்டு விலகும் இடரும் மக்களாய் மாற்றப்படுகிறத பார்க்க முடியும். என் வாழ்க்கை மற்றவனை ஆண்டவராக தேவனுக்குள் இணைப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்பட ஆரம்பிச்சாதான். அப்ப ஏன் இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவராக தேவன் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கையில
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சில குடும்பங்கள் கர்த்தராகிய தேவனை அறியாத மக்களோடு கூட அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த குடும்பத்துல ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளைங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனுடைய அந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய பெற்றோர்கள் ரட்சிப்பினுடைய நிலைகளில் காணப்பட்டிருக்கிற மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியின் மூலமாய் தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுகின்றார். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. அப்ப என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக காணப்பட ஆரம்பிச்சாதான் அந்த மனிதன் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்பதாக நான் 25 வார்த்தை பேசணும்னு வச்சுங்களேன், அவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவன் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக நான் அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால் அவன் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், வெளியே போய் நிக்காதன்னு சொல்லுவான். சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை கீழ்ப்படியாம உடனே பேக் எடுத்து அநேக விதமான இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரெஸ்ஸை வச்சு நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்து கோச்சிட்டு போறேன், இப்படி நான் போகிறது உண்டானால் அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையை நான் ரட்சிக்கிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது? என் ஜாக்கிரதை அநேக மக்களை எழுப்ப வேண்டும், என்னுடைய ஊழியம் அநேக மக்களை தட்டி எழுப்ப வேண்டும், என்னுடைய ஜெபம் அநேக மக்களுக்கு ஜெபிக்கக்கூடிய வாஞ்சியை உருவாக்கணும். அது ஜெபத்தின் மூலமாய் வரக்கூடிய நன்மை 2வது பக்கம். ஆனால் என் ஜெபம் அநேகம் ஜனங்களை எழுப்பக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். என் ஊழியம் அநேக மக்களை தட்டி எழுப்பக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய பிரயாசமும் தன்மட்டிலே காணப்படக்கூடியதாய் அல்ல, அநேகரை அந்த பிரயாசத்திற்கு உட்படுத்தக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னுடைய ஜாக்கிரதை அநேக மக்களை ஜாக்கிரதைப்படுத்தக்கூடியதாய் எழுப்பக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். என்னென்ன காரியங்களின் அடிப்படையில நான் ஜாக்கிரதையாக காணப்படுகிறது உண்டானால் மற்ற மக்கள் என்னுடைய ஜாக்கிரதையை பார்த்து அவர்களும் தங்களுடைய மனதை கர்த்தராகிய தேவனுடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ள ஆரம்பிப்பாங்க. சில முக்கியமான ஜாக்கிரதைக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக உபாகமத்தின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உன் கண்கள் கண்ட காரியத்தை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும், நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் நீ காத்துக்கொள்ள வேண்டும். முதல் ஜாக்கிரதை என்ன அப்படின்னா, என்னுடைய சிந்தனையிலே கூட தவறான காரியங்கள் வராத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய மனது அளவுல கூட மற்றவனுக்கு விரோதமான யோசனை என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கையில மனதிலே அநேகம் விதமான விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறதை பார்க்க முடியும். சில பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சில வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு வேலைக்கு மிஞ்சின அநேகம் விதமான பணியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியில முறுமுறுப்பு இல்லாம வேலையை செய்வாங்க. அந்த அந்த காரியங்களை அவர்கள் சந்தோஷமாய் செய்கிறதை போல செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் மனதளவுல அவர்களுடைய மனம் எவ்வளோ வீட்டுல போய் நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், இந்த வேலைக்குரிய காரியங்கள் போக இன்னும் அதிகப்படியான வேலையை கொடுக்குறாங்கன்னு சொல்லி மனதிலே அவர்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் என்ன விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ மெய்யாகவே அன்பு கூறுகிறது உண்டானால் என்ன செய்ய வேண்டுமா? உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். எல்லா விஷயத்திலும் உன்னுடைய மறைவிலும் உன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலும் ஒரே மாதிரியான நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதுக்கு பெயர் தான் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளக்கூடிய நிலை. இந்த ஆத்துமா என்கிறது அது கட்டுப்படுத்தப்படாத ஒன்று, நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது தான் இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நம்முடைய சிந்தனை. இந்த சிந்தனை பல விஷயங்களை யோசிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில பேருக்கு சிந்தனைகள் அது ஒவ்வொரு நாளும் சிறகடித்து பறக்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். என்ன காரியத்தை ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு அவ்வளவு பெரிய யோசனைலாம் நமக்கு வந்து அவசியம் இல்லை. ஆனாலும் கூட பல நிலைகளை பற்றி அவர்கள் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்ம வந்து இப்படி நம்ம வந்து ரோட்டு வழியை கடந்து போகக்கூடிய நேரத்துல திடீரென்று சொல்லி நீங்க இருக்கக்கூடிய அழகுக்கு அங்க வந்து நீங்க வந்து கேட் வாக் பண்ணுங்களேன் அப்படின்னு ஒருவேளை கூப்பிட்டா நம்ம அதை என்ன செய்ய முடியும்? வீட்டுல போய் நான் என்ன சொல்லுவேன்? எங்க அப்பாட்ட போய் என்ன விதமான வார்த்தையை சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்குள்ளாக நான் கடந்து போக, இப்படி தன்னை பற்றி மிகுதியா யோசிக்கக்கூடிய பல விதமான யோசனை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என்னுடைய ஆத்துமாவை எல்லா விஷயத்திலும் நான் சரியான விதத்திலே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எதை நான் சிந்திக்க வேண்டும், எதை நான் யோசிக்க வேண்டும், எதை என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பமாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றியதான சகல நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் காணப்பட துவங்கினால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னுடைய சிந்தனைகளில் அழைக்கப்படக்கூடிய ஆத்துமாவை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன்.
என்னுடைய சிந்தனை சரியான சிந்தனையாய் காணப்படுகிறது உண்டானால் என்னோடு கூட நம்பி வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான விரோதமான காரியத்தையும் செய்ய என்னுடைய மனது ஒத்துக்கொள்ளாது. எந்த விதமான தீமையான காரியங்களை பற்றி யோசிக்க என்னுடைய மனதிலே எந்த விதமான நினைவுகளும் மெய்யாகவே கடந்து வராது. என்னுடைய மனதிலே ஏதாகிலும் ஒரு துன்மார்க்கமான நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் அவன் என்னோடு கூட நம்பி வருகிறதற்கு யோசனை செய்ய துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும்படி முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில எது வேணும் அப்படின்னா, என்னுடைய சிந்தனையில கூட பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு நிலை, சிந்தனையில கூட மற்றவனுக்கு தீங்கு இழைக்காத ஒரு நிலை, சிந்தனையில கூட மற்றவனை விரோதிக்காத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். பேதுரு என்கின்ற இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா தான் உங்களுக்கு நல்ல விளங்குகிறதை பார்க்க முடியும். பேதுரு என்கிற மனிதனை பார்த்து ஆண்டவராக தேவன் பேச துவங்க ஆரம்பித்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக, பேதுருவே, நீ என்னை மெய்யாகவே மறுதலிக்க போகிறாய் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றான். பேசக்கூடிய நேரத்தில் பேதுரு என்கிற மனிதன் கர்த்தரை பார்த்து சொல்லுகின்றான், நான் உமக்கு விரோதமான வார்த்தையை பேச போறேன் ஆண்டவரே. காவல் வந்தாலும் சாவு வந்தாலும் நான் உம்மை விடாமல் பின்பற்ற போகிறவன். எல்லா விதமான சீஷர்களை காட்டில் மூத்தவனாய் காணப்படக்கூடியவன் நான். ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாய் அறிந்திருக்கக்கூடியவனாய் விளங்குகின்றேன். நான் எந்த விதமான காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உம்மை விட்டு வலது புறமும் இடது புறமும் விலகாதவனாய், உம்மை உறுதியாய் கடைசி வரைக்கும் பின்பற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்துள்ளேன். கர்த்தராகிய தேவன் அநேகம் முறை பேதுருவுக்கு எச்சரிப்பான வார்த்தையை பேச ஆரம்பித்தாலும் எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி பேதுரு அலட்சியம் காண்பித்து கர்த்தரோடு கூட தர்க்கம் பண்ண துவங்கினான். நானா உங்களுக்கு விரோதமான வார்த்தையை செய்ய போறேன் ஆண்டவரே, இந்த காரியங்களை நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யக்கூடியவனா இருக்கிறது உண்டானால் என்னுடைய தகப்பனையும் தாயையும் வலையையும் படகுகளையும் விட்டு நான் மெய்யாகவே உம்முடைய காரியங்கள் யாவற்றை பின்பற்றி வருவேனா? நான் ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனை சார்ந்து வாழக்கூடியவனாய் விளங்குகின்றேன். நானும் உமக்கு விரோதமாய் செய்ய போகின்றேன். கர்த்தர் பல முறை இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தார். பேதுரு அந்த வார்த்தையை கேட்ட பாடல் நடந்த காரியம் என்ன? அந்த இடத்துல எல்லா விதமான சூழ்நிலைகளும் உருவாக்கப்பட துவங்கிட்டு கர்த்தர் பேசின வார்த்தையின்படியே சேவல் கூவக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பதாக பேதுரு ஆண்டவராக தேவனை மறுதலிக்க துவங்கிவிட்டான். அவன் மறுதலித்து முடித்த பிறகு சேவல் கூவ ஆரம்பித்தது. இந்த சேவல் கூவக்கூடிய அந்த காரியங்களை கேட்டான் பேதுரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பகுதியாய் ஜனங்கள் இழுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல நான் பேசின வார்த்தைகளை பேதுரு எதிர்த்து பேசினான், கேட்க மனமற்றவனாய் விளங்கினான். இனி அவனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை நான் தருகிறது எப்படி என்று சொல்லி இயேசு நினைக்க ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் சில பேருக்கு நம்ம நன்மை செஞ்சிருப்போம், அவர்கள் தீமையான காரியங்களை செய்கிறது உண்டானால் அவருடைய முகத்துல கூட விழிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதை பார்க்க முடியும். நான் எவ்வளவு தூரம் நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறேன் என்றாலும் கூட பதிலுக்கு அவன் நன்மை செய்ய வேண்டாம், ஆனால் தீமையான காரியங்களை செய்யாமையாச்சும் இருந்திருக்கலாம் தானே. தன்னுடைய மனம் போன போக்கின்படியே எத்தனையோ விஷயங்களை தூஷணமாய் கொடிய தூஷணங்களை பேசின ஒரு மனிதனாய் விளங்கினானே என்கிறதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனோடு கூட பேசுகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனால் இயேசுவை பாருங்கள், அந்த கடைசி நேரம் பேதுரு என்கின்ற மனிதன் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தை மறுதலித்து நின்றிருக்கக்கூடிய நேரத்துல இயேசு அவனுடைய முகத்தை திரும்பி பார்க்கின்றார். எதுக்கு திரும்பி பார்க்கிறாரு? மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை, ரட்சிப்பின் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். அப்படின்னா ஆண்டவராக தேவனுடைய மனதிலே கூட பேதுருவை கர்த்தராகிய தேவன் பகைக்கவே இல்லை. அதுதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. மனதில் கூட அவர் பகைக்கல. அவர் ஒருவேளை பகைத்திருக்கிறது உண்டானால் பேதுருவுடைய முகத்தை அவருடைய கண்கள் பார்த்திருக்காது. ஆனால் பேதுருவை ஆண்டவராகிய தேவன் திரும்பி பார்க்கிறார் என்றால் காரணம் என்ன? மனதளவிலும் கூட பேதுருவுக்கு விரோதமான அந்த காரியங்களை யோசிக்காத இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் வாயளவில் பேசிடுவோம், ஆனால் மனதளவிலே அநேக விதமான பகை இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் என்னுடைய ஆத்துமாவை பற்றிதான ஜாக்கிரதை தன்மைகளிலே நின்று இடருண்டு போகக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு வார்த்தையை பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் 13:4 என்ன சொல்லுது பாருங்க, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாய் மாற்றப்படும். எப்படி போட்டு பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக் கொடுக்கிறது உண்டானால் அந்த ஆத்துமா மிகுந்த செழிப்பு நிறைந்ததாய் மாற்றமடைகிறதை பார்க்க முடியும். செழிப்புனா அர்த்தம் சிந்தனையிலே ஒரு செழிப்பான ஒரு நிலை. எந்த
காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிந்திக்க துவங்குகிறானோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். எதை அவன் ஆசையாய் யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, எதை அவன் விருப்பமாய் தன்னுடைய மனதளவில் யோசிக்கிறானோ, புஷ்டியுள்ள சிந்தனை, அந்த சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிமையான ஒன்று. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நான் சிந்திக்கக்கூடியது ஒன்று, நடக்கக்கூடியது வேறொன்றாக காணப்படக்கூடியதை நான் பார்க்கிறேன். நான் எதையோ ஒரு காரியத்தின் ஊடாக நான் சிந்திக்க துவங்குகிறேன். பல நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கின்ற பாசிட்டிவ் தாட்ஸ் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். என்றாலும் அதனுடைய முழுமை என்னுடைய வாழ்க்கையில வரல. ஒரு மனுஷனுடைய சிந்தனை புஷ்டியான சிந்தனையாய் காணப்படுகிறது உண்டானால், ஜாக்கிரதை உள்ள ஆத்துமாவாய் அவனுடைய ஆத்துமா காணப்படுகிறது உண்டானால், அவனுடைய சிந்தனை சிந்திக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். பல யோசனை நம்ம யோசிக்கிறோம், என்றாலும் கூட அதனுடைய முழுமையை அனுபவிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜாக்கிரதையற்ற நினைவுகள் புஷ்டியற்ற பலவீனமான சிந்தனைகளாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. நான் கர்த்தராக தேவனுக்குள் வைராக்கியமாய் ஜெபிப்பேன், முடியாது. ஒரு நேரம் நான் ஜெபிப்பேன், இரண்டாவது நேரம் போய் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஊழியத்தை நான் திறமையாய் செய்து முடிப்பேன், முடியாது. ஒரு நாள் நான் கடந்து போவேன், 4 நாள் நான் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஆலயத்தின் ஊடாக கடந்து வந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து விடுவேன் சொல்லுவோம். என்றாலும் கூட ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைகளிலே நிலையாய் நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னால் முடிகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? புஷ்டியற்ற என்னுடைய நினைவுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆத்துமா. இந்த புஷ்டி உள்ள ஆத்துமாவை என்னுடைய ஆத்துமா மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய ஆத்துமாவில் எந்த சேதமும் அணுகாதபடி ஆத்துமாவை சூழ பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் நான் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் விரும்பக்கூடிய காரியங்களை பெறும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தராகிய தேவன் ஜனங்களை சபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், அவர்கள் விரும்பியும் ஒன்றையும் பெறாதிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஆத்மா புஷ்டியற்ற ஒரு ஆத்மா. அவர்கள் என்ன காரியத்தை விரும்பினாலும் அதனுடைய முழுமையை, அதனுடைய மகிமையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய ஆத்மாவை நான் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் விரும்புகிறது என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்படுகிறதை கண்கூடாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இயேசு லாசரு உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று விரும்பினார். அந்த காரியம் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்தது. நாயினீர் என்கிற அந்த விதவையினுடைய வீட்டில் மரித்து போன வாலிபனுடைய சரீரத்திலே, அந்த உடலிலே அந்த உயிர் திரும்பவும் வர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பம் கொண்டார். அவைகள் அப்படியே உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்தது. மட்டுமல்லாமல் அந்த அதாவது அந்த மரித்து போன சின்ன பெண்ணுடைய சரீரத்தில் மீண்டும் உயிர் வர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்பினார். அந்த உயிர் திரும்பவும் வர துவங்கிற்று. காரணம் என்ன? புஷ்டியுள்ள ஆத்துமாவாய் இயேசுனுடைய நினைவுகள் காணப்பட ஆரம்பிச்சதுனால, அந்த நினைவுகள் சிதறப்படாத ஒரு நினைவுகளாக, அவைகள் எல்லாம் பாசிட்டிவான தாட்ஸாக காணப்பட ஆரம்பிச்சதுனால, அவர் எதை விரும்ப ஆரம்பித்தாரோ அவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட முதல் காரியம், என்னுடைய ஆத்துமாவில் எல்லா விதமான விஷயங்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் நான் காணப்பட வேண்டியது அவசியம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அடிக்கடியா என்னுடைய செய்தியிலே நான் சொல்லுகிறது வழக்கம். புதியமுத்தூர் என்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக கடந்து போன ஆரம்ப காலங்கள். ஒரு சில சகோதரர்களும் சகோதரிகளும் எங்களோட கடந்து வந்திருந்தாங்க அந்த ஊழியத்திற்கு. அது ஒரு இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துல அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு நான் திரும்ப வர வேண்டும். அங்கிருந்து அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு காரியம். புதியமுத்தூர் என்கிற அந்த ஊர்ல இருந்து பஸ்ஸுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த மெயின் ரோடுக்கு நாங்கள் கடந்து வர வேண்டும். அதாவது இந்த ஊருக்குள்ள வரக்கூடிய பஸ் காலையில தான் வரும். காலைல ஒரு 8 மணிக்கு மேல தான் வரும். நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு அந்த இரவு ஜெபம் முடிந்ததுனால 4 மணிக்கு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து 4 கிலோமீட்டர் நடந்து நாங்கள் கடந்து போக வேண்டும். அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை, அறிவிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டே வர ஆரம்பிச்சாங்க. என் கூட வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும். ஒரு சகோதரி அவங்க ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு டவுட்டா கேட்டுட்டு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல நல்ல அதாவது அந்த நிலா வெளிச்சமாய் காணப்படக்கூடிய அந்த நேரம் திடீரென்று சொல்லி மேகங்கள் கரு மேகமாய் சூழ துவங்கிற்று. இப்ப நாங்க பாதி வெளியிலே வந்து கொண்டிருக்கிறோம். 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். அது ஒரு வெட்ட வெளியான ஒரு பகுதியும் கூட. இங்கிருந்து போக வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் திரும்ப ஊருக்கு போகணும். இல்ல அந்த மெயின் ரோடுக்கு போக வேண்டும் என்றால் அங்கேயே நான் 2 கிலோமீட்டர் போக வேண்டும். நடுவில் வரக்கூடிய நேரத்துல மழை மேகம் சூழ துவங்கி மழை பெய்ய துவங்கிடுச்சு. பெரிய மழையா பெய்ய துவங்கிடுச்சு.
என் கூட வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரி என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. நீங்க இப்பதான் நான் விசுவாசத்தை பத்தி பேசுறீங்க, நான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நம்புகிறேன், இப்ப அந்த மழை மேகத்தை பார்த்து நான் கட்டளை கொடுத்தால் இந்த மேகம் கலைந்து போகுமா அப்படின்னு கேட்டாங்க. அது பயங்கரமா இருட்டிட்டு வந்துச்சு. ஒரு 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 1/4 மணி நேரத்துக்குள்ள பயங்கரமா இருட்டி கொண்டு வரக்கூடிய அந்த மேகம் ஏறக்குறைய மழை பெய்தால் ஒரு மணி நேரமாகிலும் விடாமல் பெய்யக்கூடிய அளவிற்கு பயங்கரமாய் சூழ் கொண்டு ஒரு மேகமாய் காணப்படக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த நிலை. இப்ப அந்த சகோதரி என்னை பார்த்து கேட்டாங்க, இப்பொழுது நீங்கள் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில விசுவாசிக்க கூடியவனால் சகலமும் ஆகும்னு சொன்னீங்களே, கர்த்தருடைய நாமத்தினால இப்ப நான் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மேகங்கள் எல்லாம் கலைக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்தால் இது ஆகுமான்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், மழை கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், என்றாலும் நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தராகிய தேவன் அவைகளை தடை செய்ய ஆரம்பிப்பார்னு சொன்னேன். கர்த்தருடைய நாமத்தினால நாங்க போகக்கூடிய தூரம் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு ஆண்டவரே, இந்த 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் போகிறதற்காக இந்த மேகம் மழையை பெய்யாமல் நின்று போக வேண்டும் என்கிறதை பற்றி இந்த சகோதரி சும்மா சிரிச்சுட்டே தான், அவங்க ரொம்ப விசுவாசத்தோட எல்லாம் பேசல, இந்த வார்த்தைகள் உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற கண்ணோக்கத்துல தான் கர்த்தருடைய நாமத்தினாலே வானத்தை நோக்கி அவர்கள் பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் நாமத்தினால் மழையே பெய்யாமல் நில் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொன்னாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் போகக்கூடிய வேகம் வரைக்கும் அந்த இடம் மட்டும் சுற்று வட்டாரத்துல மற்ற எல்லா இடங்களிலும் பெரிய மழை பெய்ய துவங்கிட்டு, நாங்கள் போகக்கூடிய இடத்துல மட்டும் மழையே சுத்தமா இல்லை. நாங்கள் என்ன ஸ்பீடு போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு வரைக்கும் அந்த மழையே இல்லாமல் 2 கிலோமீட்டர் தூரம் ஒரு துளி கூட எங்களுடைய சரீரத்து மேல படவே இல்லை. சகோதரிக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் இது எதுக்கு சொல்லுகிறேன், நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய ஆத்துமா புஷ்டியாய் காணப்பட்டார், என்னுடைய ஆத்துமா ஜாக்கிரதையாய் பாதுகாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எலியா என்கின்ற ஒரு பாடுள்ள ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? புஷ்டியுள்ள ஆத்துமா. இந்த புஷ்டியுள்ள ஆத்துமா என்னென்ன காரியங்கள் யாவற்றையும் விரும்புகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தினால் செய்யக்கூடிய திராணி பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக விதமான மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆண்டவராக தேவன் நினைத்தால் மரித்த மனிதனை கூட உயிரோடு கூட எழும்பி வர பண்ண முடியும். உடனே அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனிதன் நம்மளை பார்த்து கேட்கிறான், மரித்த மனிதனை உயிரோடு கூட எழுப்பி விடுவீர்கள் என்கிறதை பற்றி நீங்க பேசுறீங்க, நான் 3வது வருஷத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறானே அவன் எந்திரிப்பானான்னு சொல்லுங்க என்கிறதை பற்றி அவர்கள் கேட்கிறது உண்டானால் உங்கள் ஆத்துமா எதை விரும்புகிறதோ அதை உங்களால் சாதிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதித்ததனுடைய முகாந்திரம் என்ன தெரியுமா? ஆத்மாவிலே காணப்படக்கூடிய ஒரு புஷ்டியான ஒரு நிலை. இந்த நிலை வருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜாக்கிரதையாய் நான் என்னுடைய ஆத்மாவை எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் என் ஆத்மாவும் புஷ்டி அடையக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் விரும்புகிறதை கர்த்தருடைய நாமத்தினாலே பெறக்கூடிய திராணி பெற்றவனாக, நான் எதை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேனோ அவைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே என் வாழ்க்கையிலே வரப்பற்றக்கூடியவனாய், கர்த்தருடைய நாமத்தினால் என் ஆத்மாவிலே பலம் வாய்ந்தவனாய் விளங்கக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட எது தேவை அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல புஷ்டியான ஆத்துமா ஜாக்கிரதையாய் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. 2வது காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். நெகேமியாவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நெகேமியா 3வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், நிதானமா கவனிங்க. அவனுக்கு பின்னாக சாப்பாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடே அவன் கட்டினான். 2வது காரியம், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புல வெகு ஜாக்கிரதையாய் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் கட்டிட்டு வர்றாங்க, நான் ஒரு சின்ன ஒரே ஒரு குற்றமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் என்ன மிஸ்டேக் வர முடியும்? நம்முடைய மனதுல பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறது வழக்கம். அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நாட்டுல பெரிய பஞ்சம் வரக்கூடிய ஒரு நேரம். இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக நிறைய குடும்பத்துல காணப்படக்கூடிய பிள்ளைங்க, அதாவது பக்கத்துல அந்த நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை. ஆகாரம் சொல்ற காட்டுல அங்க காணப்படக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான, அதாவது அந்த பால் இல்லை.
பால் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறான். அரசனை நோக்கி அவர்கள் முறையிட ஆரம்பிச்சாங்க. ராஜா, எங்க நான் இந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய பசுமாடுகள்லாம் செத்து போயிடுச்சு. பாலுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோம். எங்க பிள்ளைங்க பசியினால ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய உதவியின்படி எங்கள் கிராமத்திலே காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான பால் ஆகாரத்தை தந்து உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ராஜா ஒரு வார்த்தை சொன்னார். அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும், அந்த காலத்தினுடைய வழக்கம் உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான மக்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தண்டோரா போட ஆரம்பிச்சாங்க. தண்டோரா போட்டு, இதன் மூலமாய் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பால் ஆகாரம் இல்லாமல் போனதுனால நம்முடைய இந்த பகுதியில், அதாவது இந்த தலைமையாய் காணப்படக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் எல்லா விதமான குடும்பத்திலும் அநேக விதமான மக்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாலை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அண்டாவை நாங்கள் வந்து வச்சிருவோம். அண்டாவில் கொண்டு நீங்க வந்து பாலை ஊற்றி விட்டு போக வேண்டியது வழக்கம் என்கிறத பத்தி சொன்னாங்க. எல்லாரும் வரிசையா வந்துட்டாங்க. ராஜாவுடைய தண்டோராவின் படி எல்லாரும் வரிசையா வந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய செம்பு வச்சிருக்காங்க, பெரிய பெரிய கிண்ணம் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அதாவது இந்த சில பேர் டம்ளர் வச்சிருக்காங்க. எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்து பாலை ஊற்றி கொண்டே வர ஆரம்பிச்சாங்க. இறுதி வந்தது. அந்த பாலை எடுத்து கொண்டு போய் பக்கத்து கிராமத்தை கொண்டே கொடுக்க வேண்டிய நேரம். உடனே ராஜா, இந்த பாலை கொண்டு வாங்க, இது எத்தனை லிட்டர் இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று லிட்டரை கொண்டு வந்து அளந்து பார்க்க வேண்டும் என்கிறத பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா பாலுக்கு பதில் வெறும் தண்ணீராய் காணப்படக்கூடியதாக விளங்கிற்று. அவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, அவ்வளவு பாலில் ஒரு செம்பு தண்ணி நான் ஊற்றினா என்ன தெரிய போகுதுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. யோசிச்சது ஒருத்தர் யோசிச்சா கூட பரவாயில்ல, அத்தனை பேரும் யோசிக்க ஆரம்பிச்சதுனால எல்லாரும் தங்களுடைய செம்பலையும் டம்ளர்லையும் பால் கொண்டு வராம எல்லா ஜனங்களும் அவர்கள் அதாவது அவங்க செம்பலையும் அந்த அநேக விதமான கிண்ணங்களையும் ஏராளமான தண்ணீரை அவர்கள் பிடித்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நான் ஊற்றக்கூடிய இந்த ஒரு செம்பு தண்ணீர்னால என்ன விதமான காரியங்களை ராஜா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி யோசித்த அந்த யோசனை ஒட்டுமொத்தமாய் பாலே இல்லாமல் கம்ப்ளீட்டா முழுவதும் தண்ணீராக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை ராஜாவுடைய கண்கள் பார்த்து. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புல வெகு ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஒரு சின்ன ஒரு வேலை தான் உன்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரே ஒரு போர்ஷன் நீ கட்டி முடிக்க வேண்டும்பா. அந்த வசனத்துல வேதம் என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. அவனுக்கு பின்பாக, அதுக்கு முன்னால ஒரு மனுஷன் கட்டி இருக்கிறான், அவனுக்கு பின்னாக சாப்பாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவங்கி பிரதான ஆசாரியனுடைய எலியாசிப்பின் வாசல்படி வரைக்கும் தான் கட்டணும். அந்த கார்னர்ல இருந்து இந்த மனுஷனுடைய எலியாசிப்பினுடைய வாசல்படி வரைக்கும் நீ வந்து கட்ட வேண்டுமாப்பா என்கிறதை பற்றி அவர்கள் பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கட்டியிருக்கிறாங்க. நான் கட்டக்கூடிய இந்த கட்டுமான பணியில கலவைகளிலே அநேகம் விதமான நிறைய ஏராளமான மணல்களை நான் மெய்யாகவே அதாவது அந்த காரியங்கள் யாவற்றையும் கலந்து இந்த கலப்பின் நிமித்தமாய் நான் கட்டக்கூடிய இந்த கட்டுமானத்தை யாருடைய கண்கள் பார்க்க முடியும்? யார் இந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க என்கிறதை பற்றி அவர்கள் யோசியாமல், இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பினுடைய காரியத்தின் நிமித்தம் அதாவது பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து அவன் கட்ட துவங்க ஆரம்பித்தான். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, உன்னை நம்பி ஆண்டவராகிய தேவன் பல விதமான பொறுப்புகளை தரக்கூடியவராய் விளங்குகின்றார். உன் பிள்ளையை வளர்க்கிறதுல இருந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீ செய்யக்கூடிய பணிகள் வரைக்கும் பல விதமான பொறுப்புகள். எல்லா விதமான பொறுப்பிலும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலை நீயும் நானும் விளைய வேண்டியது அவசியம். இந்த பொறுப்பிலே நின்று நீங்களும் நானும் தவறுகிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், என்னுடைய சிந்தை சற்று மாற்றமாய் காணப்படுகிறது உண்டானால் பொறுப்பை நான் சரியா செய்ய மாட்டேன். இந்த பொறுப்பை நான் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறது உண்டானால், இதுக்கு நல்ல சம்பவங்களை உங்களுக்கு பல சம்பவங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய கண்கள், அன்றைக்கு பெரிய மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை, பெரிய மழை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டேம். இந்த டேமுக்கு பக்கத்துல அநேகம் விதமான ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இரவு நேரத்தில் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு திரும்ப அந்த கிராமத்தை நோக்கி கடந்து வருகின்றான். அவன் கண்ட காட்சி என்ன அப்படின்னா, வந்து அந்த டேம்ல ஒரே ஒரு போர்ஷன் அப்படி உடைந்து விழுந்து அந்த டேம்ல முழுவதும் அப்படி, அதாவது அந்த நீர்கள் வந்து நிறைந்திருக்க ஆரம்பிச்சனால இந்த உடைந்து போன அந்த காரியத்தின் மூலமாய் நீர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்னுடைய கண்கள் பார்த்து. உடனே அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சா, கொஞ்சம் தானே உடைஞ்சிருக்கு, இதுல என்ன விதமான பாதிப்பு நம்முடைய கிராமத்துக்கு வர முடியும்? நாளை காலையில போய் ஊருக்குள்ளாக போய் நாம் அறிவிக்கலாம் என்பதை பற்றி யோசித்து விட்டு நேரா எல்லா விதமான ஆடுகளையும் அந்த வீட்டுல கொண்டு போய் சேர்த்தான். தன்னுடைய வீட்டில போய் மெய்யாகவே அசந்து படுத்து தூங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சார். நடந்த காரியம் என்ன? நள்ளிரவு நேரத்துல இன்னும் அதிகமாய் வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல டேமெல்லாம் உடைந்து தண்ணீர் ஊருக்குள்ளாக வந்து எல்லா ஜனங்களுடைய வீடுகளும் மூழ்கடிக்கப்பட்டு உறக்கத்திலேயே அநேக விதமான
விதமான மக்கள் மறிக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேர ஒரு வெளிப்பற்ற ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதமான நேரங்களை உங்களை நம்பி நிறைய ஜனங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஜெப குறிப்பு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கிறேன், அதுக்கு என்ன, நான் 24 மணி நேரமும் எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு கூட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை பற்றி நான் பேசாமல் இருப்பேனா என்கிறதை பற்றி நம்ம சொல்லிட்டு அவைகளை பற்றி நீங்கள் செயல்படுத்தாது இருக்கிறது உண்டானால், ஜாக்கிரதையாய் அந்த ஒரு காரியத்தை செயல்படுத்தாது இருக்கிறது உண்டானால், நிச்சயமாய் ஆண்டவராக தேவனுடைய மகிமைகளை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். இப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில விரும்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு பெருசோ சின்னதோ, எந்த ஒரு காரியத்தை கர்த்தராக தேவன் தர ஆரம்பித்தாலும் கூட, அப்போஸ்தலருடைய காலத்துல ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய கரங்களிலும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை கர்த்தராக தேவன் தந்தார். பேதுருனுடைய கரங்களிலே அநேக விதமான சபைகளுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நடத்தக்கூடிய பொறுப்பு, பவுலினுடைய கரங்களிலே பிரசங்கம் பண்ணக்கூடிய பொறுப்பு, இன்னும் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய கரங்களில பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பொறுப்பு. என்றாலும் கூட ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கிறோம். பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதன், இவனுடைய பணி என்ன அப்படின்னா, இவனுடைய பணி எல்லா விதமான மக்களுக்கும் பந்தி விசாரணை செய்யக்கூடியதான் அவனுடைய பணி. பந்தி விசாரணை என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாம்பார் வேணுமாங்க, உங்களுக்கு கூட்டு வேணுமாங்க, உங்களுக்கு பொரியல், இதுதான் அவனுடைய வேலை. அப்போஸ்தலர்களின் மத்தியிலே காணப்பட்டவனா இருந்தவன் இந்த மனுஷன். இவனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மெய்யாகவே கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு சின்ன ஒரு பொறுப்பு. அந்த ஒரு பொறுப்பின் நிமித்தம் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பான காரியங்களை செயல்படுத்தாம அவன் என்ன செய்யறான் பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளக்க ஆரம்பித்தான். அவன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நிலைகளை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறார், ஆனால் என்னை இந்த மாதிரி தண்ணி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை, இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறக்கூடிய ஒரு வேலையை, இந்த மாதிரி அநேக விதமான சின்ன சின்ன காரியங்களை செய்யக்கூடிய வேலையை ஆண்டவர் என்னுடைய கரங்களிலே தந்தது என்ன என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பணிகளை செயல்படுத்தாதவனாய் காணப்படாதபடிக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே உண்மை தன்மையாய் தன்னை பாதுகாத்துக் கொண்டவனாய் விளங்கினான் அந்த அப்போஸ்தலன். நம்முடைய வாழ்க்கையில கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பு, ஒருவேளை பெரிய ஊழியம் நம்ம கையில கொடுக்கப்படாம இருக்கலாம், பெரிய இடங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு காரியங்களை ஆண்டவராக தேவன் தராமல் காணப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா உங்க கையில என்ன விஷயத்தை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறாரோ அந்த விஷயத்திலே ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் காண்பிக்க பழகுங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன விஷயத்தை ஆண்டவராக தேவன் நம்முடைய கரங்களை நம்பி தந்தாரோ, இந்த மனுஷனுடைய கரங்கள்ல ஒரு சின்ன ஒரே ஒரு போர்ஷனை கட்டக்கூடிய அந்த ஒரு வேலை, சின்ன ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு பணி. இந்த விஷயத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் யாவற்றையும் சாதிச்சிருக்காங்க. சில பேர் அநேகமான இடங்கள் யாவற்றையும் எதிர்த்தாக்க இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் யாவற்றையும் பெரிய அளவிலே கட்டியிருக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க. ஆனா எனக்கு ஒரு கோடி மூலையிலிருந்து இந்த மனுஷனுடைய வீட்டு வாசல் படி வரைக்கும் நான் கட்ட வேண்டும். இது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். எல்லா மக்களும் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நான் செய்யக்கூடியதினால் என்ன விதமான மகிமை வர முடியும் என்கிறதை பற்றி நீயும் நானும் யோசித்து விடக்கூடாது. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன பொறுப்பு பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்பிலே ஒரு உண்மை தன்மை, அந்த மனுஷன் செய்த அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன வேலையை ஜாக்கிரதையாய் அவன் செய்து முடிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். இரண்டாவது காரியம், எதுல நம்ம ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும்? உன் கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு பெரியதோ சிறியதோ, பெரிய காரியமோ அல்லது சாதாரணமாய் எளிமையாய் பேசப்படக்கூடிய ஒன்றும், இதுக்காக வாங்க இவ்வளவு தூரம் அதாவது இத்தனை விதமான பஸ் ஏறி இந்த ஒரு கூட்டத்தினூடாக நீங்க கடந்து வரீங்க, இத்தனை விதமான காரியங்கள், எத்தனையோ மக்களுக்கு எத்தனை விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருக்கிறார் இந்த ஊழியக்காரர். ஆனா உங்களுடைய கையில ஒரு சின்ன ஒரே ஒரு காரியங்கள் யாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த வேலையை செய்யறதுக்காக அவ்வளோ தூரமாக நீங்கள் டிராவல் பண்ணி வரீங்க. தேவன் தந்த பொறுப்பு அது பெரியதோ சின்னதோ, அந்த பொறுப்பிலே நீங்களும் நானும் உண்மை தன்மையை காண்பிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது ஜாக்கிரதை, என்னுடைய ஆத்துமாவை எந்த விஷயத்தில் நான் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, என்னுடைய சிந்தனையில ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட வந்துவிடக்கூடாது. என் கையில கொடுக்கப்படக்கூடிய இந்த சின்ன வேலைக்கு நான் இவ்வளவு பிரயாசப்படணுமா? ஆமா, பிரயாசப்படுத்த ஆக வேண்டும். என் தேவன் தந்த அந்த பொறுப்பிலே அது சின்ன ஒரு வேலையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த வேலையும் நான் நேர்த்தியும் நன்மையுமாய் செய்து முடிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவது, எந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜாக்கிரதை காணப்பட வேண்டியது அவசியம். முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதுல 15வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளும்.
மற்ற 9 வெள்ளிக்காசை பத்தி அவள் சந்தோஷப்படுறதில்லை. காணாமல் போன அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த அந்த காரியங்களை பற்றி அவள் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் எத்தனையோ வரங்கள் ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்கள், அவைகளெல்லாம் இழந்து போய் பேசாம உட்கார்ந்துருக்கிறோம். ஏதோ வரங்களை பெறாதவனை போல, தாளந்துகளை பெறாதவனை போல, கிருபைகளை பெறாதவனை போல நீங்களும் நானும் இத்தனை காலங்கள் பரியந்தம் பேசாம உட்கார்ந்துருக்க ஆரம்பிக்கிறோம். அவைகளை பற்றி நமக்கு யோசனையே இல்லை. 9 வெள்ளிக்காசு தான் என் கையில் இருக்கிறது. ஒரு வெள்ளிக்காசு தானே இப்போ என்னுடைய கரங்களை தாண்டி கடந்து போயிடுச்சு, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்திரீயை பார்க்கிறோம், எந்த விஷயத்தில் அவள் ஜாக்கிரதையாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தாள் என்றால், தொலைந்து போன அந்த ஒரே ஒரு கிருபை. தாவீது தன்னுடைய கிருபைகளை இழந்து போனான், பேசாம இருக்கல. மற்ற எல்லா விதமான சம்பத்துக்களும் அவனுடைய கரங்களின் வசமாய் இருக்கிறது. இந்த சம்பத்துக்களை வைத்துக்கொண்டு நான் பல காரியங்களை நான் சம்பாதித்துக் கொள்வேன் என்று சொல்லி இழந்து போன அந்த விஷயங்களை பற்றி அக்கறையற்றவனாய் தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கல. அவன் யோசிக்கின்றான், இழந்து போனதிலே ஒன்றிலும் பெரிதானதையும் சிறிதானதையும் நான் இழக்கும்படிக்காக கொடுத்து விடக்கூடாது. எந்தெந்த காரியங்களை ஆண்டவராக தேவன் என்னுடைய கரங்களை நம்பி ஒரு காலத்துல நான் கர்த்தராக தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய வைராகியத்தை இழந்து போயிருப்பேன், ஜெபத்தை இழந்து போயிருப்பேன், வரத்தை இழந்து போயிருப்பேன், ஊழியத்தை இழந்து போயிருப்பேன், ஆண்டவராக தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை இழந்து போயிருப்பேன். எந்தெந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தாலும் நீயும் நானும் தேடாதிருக்கிறது உண்டானால் மற்ற விஷயத்தில் நான் சாட்டிஸ்பாக்சனா இருக்கிறேன். 9 வெள்ளிக்காசில் நான் திருப்தி அடைகிறேன். ஆனால் காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை பற்றி கவலையே என்னுடைய வாழ்க்கையில இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எத்தனை நன்மைகளை ஆண்டவராக தேவன் நம்முடைய கரங்களை நம்பி தந்திருந்தார், எத்தனை ஊழியங்களை தந்திருந்தார், எத்தனை வரங்கள், ஜெபிக்கிறதற்கு உங்களை அறியாத ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, ஒரு உத்வேகம், ஒரு விருப்பம். எவ்வளவு தூரம் நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலைகளிலே தீவிரம் காண்பிக்க துவங்க ஆரம்பிச்சோம். இப்ப அந்த வல்லமையெல்லாம் எங்க போச்சு? அவைகளை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜாக்கிரதை இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை பற்றி ஒரு அலட்சியம், அவைகளை பற்றி எந்த விதமான தன்மைகளை பற்றியதான யோசனை நம்முடைய வாழ்க்கையில வரதில்லை. 9 வெள்ளிக்காசு தான் இருக்குதாங்க, அது ஒரு வெள்ளிக்காசு போனா போயிட்டு போகுது, அதை பத்தி நான் ஏன் கவலை இல்லை. இல்லை, தேவன் தந்த ஒவ்வொரு விஷயமும் விலையேறப்பட்டது. ஆண்டவராக தேவன் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தாவீது கர்த்தருடைய நாமத்தினால் கோலியாத்தை எதிர்க்கும்படிக்காக தாவீதினுடைய கரங்களிலே 5 கூழாங்கல் கொடுக்கப்பட்டது. அதுல இந்த தாவீது ஒரு கூழாங்கலை தொலைச்சிட்டான்னு வச்சுங்க. இப்ப யோசிங்க, இந்த ஒரு கூழாங்கல் தான் அவன் தொலைத்த அந்த ஒரு கூழாங்கல் தான், அந்த கல் தான் கோலியாத்தை அடிக்கக்கூடிய கல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை தொலைச்சிட்டான்னா மற்ற 4 கல்லினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன். இந்த அடிக்கக்கூடிய கல்லை அவன் இழந்து போய் விட்டுகிறது உண்டான, அதை பத்தி அவனுக்கு யோசனையே இல்லை, அக்கறையே இல்லை. 5 கல்லை கர்த்தராக தேவன் தந்திருந்தார், அதுல 1 காணாம போயிடுச்சு. அதுதான் இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய கல் என்கிறது உண்டானால் இஸ்ரவேலுடைய ரட்சிப்பு தாவீது மூலமா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்தையும் நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீயும் நானும் இழக்கும்படி சம்மதிக்க கூடாது. ஆரம்பத்திலே கொண்ட வைராகியம் எங்க போச்சு? ஆரம்பத்திலே கொண்ட ஆண்டவராக தேவன் பேரிலே பற்றி எரிந்த ஆண்டவராக தேவனுக்கென்று காண்பித்த அந்த மகா உன்னதமான வெறியான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல எத்தனை தூரம் நீங்களும் நானும் ஆண்டவராக தேவனுக்குரிய காரியங்களுக்கா இங்கும் அங்கும் ஓட துவங்க ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய ஊழியம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு சந்தோஷமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. எத்தனை கிராமங்களிலே போய் ஊழியம் பார்த்தோம், எத்தனை நகரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல துவங்க ஆரம்பிச்சோம். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, மக்கள் பரியாசம் பண்றாங்களோ பண்ணலையோ, ஆனால் நம்முடைய மனசளவில் எவ்வளவு சந்தோஷமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. ஒரு ஜெபத்துக்கு நான் கடந்து போயிட்டு வந்தேன்னா ஒருவேளை இந்த ஜெபத்தில் அந்த தோல்வி இருந்திருக்கலாம், ஒருவேளை அங்க காணப்படக்கூடிய காரியங்கள்ல அநேக விதமான குற்றமான நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. இழந்து போன காரியங்களை பற்றி நோக்கி பாராது இருக்கிறது அஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை. எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க பாருங்க. இந்த நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள வந்த பிறகே எத்தனை விஷயங்கள் நம்முடைய கரங்களை தாண்டி கடந்து போயிடுச்சுன்னு பாருங்க. எத்தனை விஷயங்களை தேவன் நம்முடைய கரங்களை நம்பி தந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கக்கூடிய அதாவது அந்த 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 கம்மலுடைய திருகாணை கீழே விழுந்துச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும். வீட்டுல மற்ற நகையெல்லாம் வீட்டுல இருக்கு, நிறைய மோதிரம் இருக்கு, ஒரு செயின் இருக்கு, மற்ற எல்லா விதமான காரியம் வீட்டு வச்சிருக்கீங்க. என்றாலும் கூட காணாமல் போன அந்த திருகாணை நீங்க தேடாம இருப்பீங்களா? வந்து சபையில வந்து முதல் காரியமா ஜெப குறிப்பு சொல்ல ஆரம்பிப்பீங்க. என்ன ஜெப குறிப்பு சொல்லுவீங்க? நான் கர்த்தருடைய நாமத்தினால வீட்டை நான் பெருக்கும்படிக்காக கடந்து போனேன் பிரதர், அந்த திருகாணி என்னுடைய காதிலிருந்து கீழே விழுந்துருச்சு, அதை நான் தேடி தேடி பார்த்தேன், அது என்னுடைய கண்களிலே தெரியவில்லை. சபையாராகிய எல்லா ஜனங்களும் இந்த திருகாணி கிடைக்கும்படிக்காக எவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்பட்டோம். ஒரு சின்ன ஒரே ஒரு பொருளுக்காக நம்ம பிரயாசப்பட்டோமே. ஆனால் நீயும் நானும் இழந்து போனது எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய நிலைகளில் எத்தனை காரியத்திலும் இழந்திருக்கிறோம். அவைகளை பற்றி நீங்களும் நானும் அக்கறையற்றவர்களாய் காணப்படுகிற
கையாளுகிறது எப்படி, அந்த விஷயத்துல ஒரு ஜாக்கிரதை. என் தேவன் தந்த ஒவ்வொரு பொறுப்பையும் நான் என்னுடைய வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என் தேவன் தந்த எல்லா விதமான நன்மைகளை திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வரவழைக்க வேண்டியது அவசியம். அவைகளிலே ஒன்றையும் நான் இழக்கும்படி சம்மதிக்க மாட்டேன். எந்த விதமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக நான் மெய்யாகவே ஒப்புக்கொள்ள மாட்டேன். மற்ற காரியம் தான் இருக்கு, மற்ற வர இருக்கு, மற்ற ஊழியம் இருக்கு, மற்ற கிருபை இருக்கு, அதெல்லாம் எனக்கு போதும். ஆனால் இந்த ஒரு நிலைகளை நான் இழந்து போனதை பற்றி நான் அக்கறை கொள்ள மாட்டேன். இல்லை, தேவன் தந்த ஒரு விஷயத்தை கூட இழந்து போகாது இருக்கக்கூடிய ஜாக்கிரதை உள்ளவனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை நம்ம தொலைச்சு போட ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த லூக்கா 15:8 அந்த வேத வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது? அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால். 9 வெள்ளிக்காசுல நம்ம திருப்தி அடையல. காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு நிமித்தமாய் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி என்ன செய்யறாங்க பாருங்க, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க போய் விழுந்திருக்க முடியும்? எந்த இடத்தை நோக்கி அந்த 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 காசு தொலைந்து போயிருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஊட்டி ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு கார்னராக, எல்லா விதமான காரணங்கள். இவ்வளவு நாள் வரைக்கும் சாதாரணமா கூட்டியிருப்பாங்க அந்த அம்மா. ஆனா இந்த ஒரு காசு நிமித்தமாக கூட்டப்படாத அநேக விதமான இடங்களை, சுத்திகரிக்கப்படாத எல்லா இடத்தையும் சுத்திகரிச்சு பார்த்திருப்பாங்க இல்லையா? எல்லா இடங்களிலும். அதாவது அந்த இவ்வளவு நாள் வரைக்கும் சில பேருடைய வீட்டுல நிறைய முக்கியமான அநேக விதமான பொருட்கள், எல்லா விதமான பொருளை ஹாலில் வச்சிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பொருளை எடுத்து விட்டு கூட்டுகிறது கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. மேலாப்புல அந்த சைடு வாக்கு அப்படி கூட்டி கொண்டு போகிறத பார்க்க முடியும். ஆனா அந்த அம்மா அந்த காசை தொலைச்சிட்டாங்க. இது ஒரு வேளை என்னுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு கீழே போயிருக்குமோ, அந்த பொருளை இழுத்து போட்டு அதன் கீழாக எல்லா விதமான இடங்களையும் இவ்வளவு நாள் சுத்திகரிக்கப்படாத இடமெல்லாம் சுத்திகரிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? காணாமல் போன அந்த ஒரே ஒரு வெள்ளிக்காசு. நம்முடைய வாழ்க்கையில கூட இழந்து போன காரியங்களை விட்டுவிடக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, இழந்து போன எல்லா உரிமைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையில திரும்ப பெற வேண்டியது அவசியம். எதையெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் நைட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சு பாருங்க. எதையெல்லாம் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய என்ன விஷயத்தெல்லாம் நான் இழந்து போயிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல எவ்வளவு தூரம் வைராகியமாய் வந்தேன். இப்ப எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போயிடுச்சு. உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு விளக்கை கொளுத்தி அவைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு வீட்டை சுத்தமாய் பெருக்கி எங்கே காணாமல் போயிட்டு, எங்கே தொலைந்து போயிட்டு என்று சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஜாக்கிரதை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. உபாகம புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் நீங்கள் கைக்கொள்வீர்கள். ஆனால் தேவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜாக்கிரதையாய் வாசிக்கிறதல்ல, ஜாக்கிரதையாய் அறிகிறதும் அல்ல, ஜாக்கிரதையாய் எழுதுகிறதும் அல்ல, ஜாக்கிரதையாய் நீயும் நானும் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். சொல்லப்படும் ஒவ்வொரு வசனங்களையும் ஜாக்கிரதையாய் எழுதுகிறேன், ஜாக்கிரதையாய் வாசிக்கிறேன், ஜாக்கிரதையாய் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன், ஜாக்கிரதையாய் அவைகள் எல்லாவற்றையும் நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது, அவைகளை கை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் நீங்கள் பயன்படுத்த பிரயாசப்படுங்கள். சொல்லப்படும் ஒவ்வொரு வசனமும் எதற்கோ யாருக்கோ சொல்லப்படக்கூடியதல்ல. நம்ம நினைக்கிறது மாதிரி யாருக்கோ சொல்லப்படக்கூடிய வசனம் என்று சொன்னால் உங்களை கூட்டிட்டு கர்த்தர் இங்க உட்கார வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை கர்த்தராக தேவன் வரவழைத்திருக்கிறது உண்டானால் இந்த செய்தியில் ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை, உங்களுக்குரிய காரியம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடித்து இவைகளை கைக்குள்ள நீங்கள் ஜாக்கிரதைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் வளரவும் பலுகவும் பெருகவும் தக்கதான மகிமை பெற்ற ஒரு மக்களாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் உரைக்கப்படக்கூடிய வார்த்தைகள் இது யாருக்கோ சொல்றாங்க, யாருக்கோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கும் இந்த என்னுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. வேதம் சொல்கிறதை போல கர்த்தராக தேவனுடைய வசனங்களின் ஆழமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒவ்வொரு குற்றத்தையும் ஒவ்வொரு குறைவையும் அது தெளிவாய் நம்ம கூட பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் அது குற்றம்னே நமக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நான் செய்யக்கூடிய சாதாரணமாக செய்யக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். இதுல தவறான விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆனால்
கர்த்தருடைய வேதம் என்கின்ற இந்த வசனத்தின் ஆழமான காரியம் உன்னையும் என்னையும் தேவனுடைய வழியிலே சரியாய் நடத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்தில் குற்றம் உண்டு, எந்தெந்த இடத்துல நான் என்னை மிகைப்படுத்த ஆரம்பிக்கிறேன், எந்தெந்த இடத்தில் நான் என்னை குறைவாக மதிப்பீடு செய்ய ஆரம்பிக்கின்றேன், எந்தெந்த இடத்தில் தேவனுக்கு ஏற்ற ஓட்டத்தை நான் ஓடாம நான் என்னுடைய ஓட்டத்தை மெய்யாகவே நிறுத்தி ஸ்லோவாக ஓடக்கூடியவனாய் விளங்குகின்றேன், எந்த இடத்துல தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி தீவிரமாய் நான் ஓட ஆரம்பிக்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பிக்கிறது கர்த்தருடைய வசனம். எங்கே நீ நிற்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எங்கே துரிதமாய் ஓட வேண்டும், எங்கே நீ ஸ்லோவாக நீ உன்னுடைய இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எங்கே உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்கே மற்ற மக்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எல்லா விளக்கங்கள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடிய இந்த கர்த்தருடைய வசனம் தான். இந்த வசனத்தை ஒரு மனிதன் தெளிவாக அறிந்து கைக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விளக்கங்களின் ஆழமான காரியங்களை அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ செய்திகள் ஆண்டவராக தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இவைகளெல்லாம் சும்மா பூட்டி வைக்கிறதுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஈடற்றத்திற்காக ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள். இவைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் அநேக மகிமைகளை பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த அம்மாவுடைய கணவனை இறந்து போயிட்டாரு. ஒரே ஒரு பையன் தான். அவனை வளர்க்கறதுக்கு ஒரு 10-15 வீட்டில் போய் வேலை பார்த்து அந்த பையனுக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையான காரியங்களை செய்து இந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கும் அந்த அம்மா ரொம்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களால வேலை செய்யக்கூட முடியல. அவங்களுடைய சரீரத்தில் ரொம்ப பலவீனம் காணப்படக்கூடிய நிலைகள் என்றாலும் கூட பையன் நல்ல முறையிலே படித்து வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் நம்மை உட்கார வைத்து நமக்கு தேவையான காரியங்களை அவன் செய்வான் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட பையனை ரொம்ப மேல் படிப்புக்கெல்லாம் படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. அவனும் நல்ல முறையில் படித்தான். என்ஜினியரிங் படிச்சான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி படித்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவனாக காணப்படக்கூடிய அந்த பையனுக்கு வேலை வாய்ப்புகளுக்குரிய அந்த கவுன்சிலிங் எல்லாம் வரக்கூடியதாக காணப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுல இவனுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு கம்பெனி, வெளிநாட்டுல காணப்படக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இந்த பையனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாட்ட சொன்னா, அம்மா இந்த மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் பட்ட பிரயாசங்களுக்கு எல்லாம் விடை கிடைச்சிருச்சுமா, நல்ல ஒரு கம்பெனியில நல்ல ஒரு சம்பளத்தோடு கூட எடுத்த எடுப்புலேயே எனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளமா, இந்த சம்பளத்தினால இனி நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையினுடைய தரங்கள் எல்லாம் மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இனி நீங்க வீட்டு வேலைக்கு போறதெல்லாம் நீங்க நிறுத்திடு, எல்லா விதமான காரியத்தை நீங்க நிறுத்திடணும். இனி நம்முடைய கரங்களே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காசை வைத்து நம்ம சந்தோஷமாய் வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லிட்டான். அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஊரெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க, என் பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பின் ஊடாக கடந்து போயிட்டான், இனி எங்களுடைய கஷ்டமெல்லாம் குடும்ப கஷ்டம்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாய் பேசக்கூடிய ஒரு அம்மா இருந்தாங்க. கடைசியில் அந்த நாளும் வந்தது. அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நாள். அம்மாட்ட பிரியா விடை பெற்று நேராக அங்கே போயிட்டான். போய் முதல் மாத சம்பளத்தை அவன் அனுப்ப ஆரம்பிக்கின்றான். அப்பெல்லாம் இந்த ஜிபே மாதிரியோ மற்ற இதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து செக் எடுத்து அங்கேருந்து அந்த பையன் அனுப்பி வைக்கிற அம்மாவுக்கு அனுப்பி ஒரு கடிதம் ஒன்று உள்ள ஒரு செக் ஒன்று அங்கிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா அந்த கடிதம் வந்த மாத்திரத்தில் பிரித்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. மற்ற காரியங்கள் ஒன்றையும் அறியாது இருக்கக்கூடிய வயதான படிக்காது இருக்கக்கூடிய தாய். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் அந்த 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 லெட்டரை ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க, என் பையன் பணம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்கான், அந்த பணம் உள்ள இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 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 ஆள் என்ன செஞ்சாரு பாருங்க, இந்த லெட்டர் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு கடிதம் இருந்தது. ஒரே ஒரு பேப்பர், அதாவது இந்த டிசைன் பூக்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு பேப்பர் இருந்தது. இது ரூபாயெல்லாம் ஒண்ணுமே வச்சு அனுப்பலாமா, உங்களுக்கு கடிதம் தான் எழுதியிருக்கலாம், அம்மா உங்களுடைய உடம்பை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இனி நல்ல முறையில் நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டான். அப்படிதான் எழுதியிருக்கலாமா, வேற ஒன்றும் கையில உள்ள காசெல்லாம் ஒன்றும் வைக்கல. உடனே இந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா ஊருக்கு போயிட்டு காசு அனுப்புறேன்னு சொன்னானே, காசே ஒண்ணுமே அனுப்பலேன்னு சொல்லி வைத்திருக்கக்கூடிய அந்த 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 ஒரு அந்த ஃப்ளவர் படம் போட்டுக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பருக்கு பாருங்க, அதை எடுத்து அவனுடைய ஞாபகார்த்தமாக வீட்டில் ஒட்டி வச்சாங்க அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு 2வது மாதமும் வந்தது. 2வது மாதம் அதே மாதிரி பூப்படம் போட்டுக்கக்கூடிய ஒரு பேப்பர், மறுபடியும் கடிதம், உங்களுடைய உடல் நிலையை பார்த்துக்கங்கம்மா, நல்ல வாழ்க்கை வாழுங்கம்மா, நல்ல உங்களுக்கு வேண்டிய காரியங்களாம் எடுத்து நீங்க சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பேப்பரும் ஒரு கடிதமும்.
இந்த அம்மாவுக்கு வயசு ஆக ஆக ரொம்ப சரீரத்துல பலவீனம் வேற வந்தது. அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான அதாவது மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கையில காசு. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னாங்க, திரும்ப எனக்கு வந்து வீட்டு வேலைகள் தர வேண்டும். இல்லம்மா, அந்த பையன் சொல்லிட்டு போயிருக்கா, எங்க அம்மாவுக்கு யாரும் வேலை கொடுக்காதீங்க, நான் அனுப்பக்கூடிய காசு தான் எங்க அம்மா சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. அங்க யாராச்சும் வீட்டு வேலையை கொடுக்கறது உண்டாலும் உங்க மகனுடைய அந்த அந்த பிரச்சனையை தாங்க எங்களால முடியாது என்கிறதை பற்றி அவங்க பேசினாங்க. வர 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 உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. சாக பிழைக்க கிடைக்கக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய அந்த நேரத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. இப்பதான் நமக்கு வந்து மொபைல் போன்ல பேசிடுறோம், வாட்ஸ்அப்ல பேசிடுறோம், மெசஞ்சர்ல பேசிடுறோம். ஆனா அந்த நாட்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து அதாவது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் ரொம்ப இல்லாம இருக்கக்கூடிய அந்த காலத்துல ஒரு கடிதம் அந்த அம்மாவுடைய சார்பாக பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எழுதினாங்க. உன்னுடைய அம்மா ரொம்ப சாக பிழைக்க கிடக்குறாங்க தம்பி, ஒரு தடவை நீ வந்து பார்த்துட்டு போகணும். உன்னை ரொம்ப நம்பி இருந்தாங்க, இந்த காசு நீ அனுப்புன்னு சொல்லி நம்பி இருந்தாங்க. ஆனா காசே அனுப்பாம வெறும் கடிதத்தை மாத்திரம் அனுப்பியிருந்த. அம்மாவுக்கு ரொம்ப மனத்தாங்கல், ஆகவே நீ ஒரு முறை வந்து பார்த்து விட்டு போக வேண்டும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் தான் காசு அனுப்பியிருந்தேனே, இந்த அம்மாவுக்கு எந்த விதமான காரியமும் இல்லைன்னு சொல்லி அவன் ஒரே ஓட்டமா அவனை லீவு போட்டு அங்கிருந்து வந்தான். நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்தான். வீட்டுக்கு நேராக கிராமத்துக்கு போனா, என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை சொல்லக்கூடிய நேரத்துல, உன்னை நம்பி நான் வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டேன் தம்பி, என்றாலும் கூட பாரு எனக்கு சாப்பிட கூட வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப என்னுடைய சரீரத்துல வியாதி வந்துருச்சு, வீட்டை இடிச்சு கட்டணும் நான் யோசனை அனுப்பக்கூடிய காசை வச்சு. என்னம்மா, நான் தான் மாசம் உங்களுக்கு காசு அனுப்பியிருந்தேன், எங்கப்பா காசு அனுப்பியிருந்தேன்? வெறும் கடிதமும் ஒரே ஒரு அதாவது அநேக விதமான பூக்கள் வரைந்திருக்கக்கூடிய ஒரு பேப்பர் அனுப்பியிருந்தேன். ஐயோ, அந்த பேப்பர் தாமா அதான் வந்து அதாவது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வைத்திருக்கக்கூடிய செக் புக் பேப்பர். ஒவ்வொரு செக்கிலும் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். எண்ணி பாக்குறாங்க, எத்தனை லட்சம் பாருங்க, ஏறக்குறைய 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேல இருக்கு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மரக்கதவுல ஒட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா காரியங்களையும் பார்க்கக்கூடிய அந்த அம்மாவுடைய கண்கள்ல கண்ணீர். ஐயோ, 50 லட்சம் ரூபாய் என் மகன் அனுப்பி வச்சிருந்தான், இது தெரியாம எனக்கு நிறைய பூக்கள் படம் கொடுக்கக்கூடிய பேப்பர் அனுப்பியிருக்கான் போல நினைச்சு வீடு முழுசு நான் ஒட்டி வச்சிருந்தேன்னு சொல்லி என்னுடைய அறியாமையினாலே நான் மரணத்தின் ஊடாக கடந்து போகிறேன்னு சொல்லி போக ஆரம்பிச்சான். கர்த்தராகிய தேவனும் கூட நம்முடைய கையில தான் நிறைய வசனத்தை தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் எதற்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை ஈடேற்றம் பண்ணும்படிக்காக, நம்முடைய வாழ்க்கையை சுகமாக்கும்படிக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் குறைவுகள் யாவற்றையும் அப்புறமாக்கும்படிக்காக. இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு ஊழியக்காரன் தேடி போக ஆரம்பிக்கிறார். ஐயா, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த பிரச்சனை மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுவார், உன் கையில தான் அதாவது அந்த ஃப்ளவர் படம் போட்டுக்கக்கூடிய அந்த செக் அனுப்பியிருக்க, அதை வைத்து நீ உன்னுடைய சரீரத்தை நீ ஏன் சுகமாக்கி கொள்ளக்கூடாது? நீ ஏன் இன்னொரு மனுஷனுடைய கரங்களை நாடி நீ கடந்து? கர்த்தர் கேட்க ஆரம்பிக்கிறார். உன் கையில தான் நிறைய விஷயங்கள் நான் தந்திருக்கின்றேன். இந்த வேத வசனங்கள் எல்லாம் அநேக விதமான பூட்டுக்கள் யாவற்றையும் திறக்கக்கூடிய சாவிகள். எந்த விதமான பூட்டை அதுக்காக நீங்க கேட்டுறாதீங்க, இங்க இருக்கக்கூடிய ஆர்பிஐல இருக்கக்கூடிய அந்த பூட்டை திறக்க முடியுமான்னு கேட்டுறாதீங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பூட்டை திறக்க முடியுமான்னு கேட்டுறாதீங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எல்லா விதமான காரியத்திற்கும் சொல்யூஷன் தரக்கூடியது கர்த்தருடைய வேத வசனம். இவைகளிலே காணப்படும் ஒரு காரியத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விஷயங்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அப்படியே அப்புறமாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில வசனங்களை கை கொள்ளக்கூடிய ஜாக்கிரதை. இந்த வசனம் எதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள ஆரம்பித்தால் எத்தனை மாற்றங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைகளிலே நான் ஜாக்கிரதையாக என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்களும் நானும் கழுகை போல செட்டைகளை அடித்து ஒரு பறக்கக்கூடிய ஒரு மக்களாக, அநேகம் காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாக விளங்க முடியும். இத்தனை நாட்கள் பரிந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இருந்த வண்ணமாகவே இருக்கிறதனுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா வந்து, இந்த வசனங்களை பற்றியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் போக ஆரம்பிக்கிறது தான் அதனுடைய மூல காரணம். இப்ப கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், வசனங்களை கை கொள்ளக்கூடிய விஷயத்திலே நீங்கள் ஜாக்கிரதைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்களையும் என்னையும் உயர்த்தக்கூடிய வசனங்களின் ஒவ்வொரு மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஜாக்கிரதையாய் நீ உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை காத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அநேகருடைய மனதிலே ஜாக்கிரதையை உருவாக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அத்தியாவசியமாய் காணப்படக்கூடிய ஒன்று. நம்ம ஐக்கியத்துல காணப்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறதை மற்றவர்களுடைய கண்கள் பார்க்கும் பொழுது, அவன் ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய ஓட்டத்திலும் ஜாக்கிரதையாய் தன்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். இனியும் கூட நான் தூங்கி விழுந்த வாழ்க்கை வாழக்கூடாது, அவனை பார்க்கக்கூடிய நானும் அவனை போல எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதனாய் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி உங்களை காணக்கூடிய மக்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு சாட்சியாக
ஜாக்கிரதையாய் உங்கள் வாழ்க்கையை நடத்த நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதற்கோ வந்தோம் எதற்கோ ஓடுகிறோம் என்கிற அல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ஜாக்கிரதையாய் உன்னை காத்துக்கொள்ள நீ பிரயாசப்படும் பொழுது உன் மூலமாய் அநேக மக்கள் ஜாக்கிரதை நிலைகளை தங்கள் வாழ்க்கையிலே வரப்பற்றும் ஒரு மக்களாய் விளங்குகிறாங்க. கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாள்ல நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கும் அநேக மக்களும் கூட தங்கள் ஆன்மீக வாழ்க்கையை ஜாக்கிரதைப்படுத்தி தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை உன் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை அவர்கள் அனுபவிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த நிலைகளுக்கு ஏற்ற மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஜாக்கிரதையான நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்கிறதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம். மற்றவனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடியதாய் என்னுடைய ஜாக்கிரதை தன்மை காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பித்தது. நான் மற்றவனுக்கு சாட்சியாய் இருக்கிறேனா, மற்றவனுக்கு நான் இடரக்கூடியவனாய் காணப்படுகிறேனா? முதல் காரியம், உன் நிலைகளை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எந்தெந்த காரியங்களில் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், என் சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கும் ஒரு ஜாக்கிரதை. நான் இங்கே உட்கார்ந்திருக்க ஆரம்பித்தாலும் என்னுடைய மனமோ இங்கும் அங்கும் ரெக்கை கட்டி பறக்கிறதை போல காணப்படக்கூடாது. என் சிந்தனைகளிலே ஒரு ஒருமனப்பாடு, நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே என்னுடைய சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனுக்குள் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் காணப்படுகிறது இல்லை. அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது என்கிறதை பற்றி பேசுகிறாரே. நம்முடைய நினைவுகளும் சிந்தனைகளும் கூட கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கப்படக்கூடியதாக விளங்கத்தக்கதாக நம்முடைய சிந்தனைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ஜாக்கிரதை நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியமாய், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, அதை திரும்ப பெறக்கூடிய ஜாக்கிரதை என் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அந்த வேலையிலே நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இழந்து போன எந்த விஷயத்தையும் நான் அவைகளை பற்றி அக்கறையற்றவனாய் காணப்படாதபடி இந்த காரியம் விட்டு போயிடுச்சு, இனி அடுத்த காரியத்தின் மூலமாக கடந்து போகலான்னு யோசிக்காம இழந்து போன ஒன்றையும் நான் அப்படியே விட்டு விடாமல் அவைகளை திரும்ப பெறக்கூடிய ஜாக்கிரதை என் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தராக தேவன் சொல்ல ஆரம்பித்தார். கடைசியாக, வசனத்தை கை கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு ஜாக்கிரதையை தேவன் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னாரே. வசனங்கள் மெய்யாகவே மெய்யாகவே கேட்கப்படுகிறதற்கு மட்டுமல்ல, வசனங்கள் வாசிக்கப்படுகிறதற்கு மட்டுமல்ல, வசனங்கள் அறியப்படுகிறதற்கு மட்டுமல்ல, அவைகள் கை கொள்ளப்பட்டு அவைகள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படிக்காக கொடுக்கப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த வசனங்களை கை கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு ஜாக்கிரதை உள்ளவனாய் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நம்ம யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில நாங்கள் கர்த்தாவை ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எங்கள் ஜாக்கிரதை அநேக மக்களை உயிர்ப்பிக்க கூடியதாய் எழுப்பக்கூடியதாய் விளங்க நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையாய் எங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்கோ அல்ல கர்த்தாவை, எங்களுக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை என்கிறதை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை உருவாக்கி தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே நிலையாய் வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே ஒன்றையும் உம்முடைய மக்கள் தவற விட்டு விடாமல் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி பயன்படுத்தி அவைகளுக்கேற்ற விளைச்சல்களை விளைந்து தேவராஜ்யத்திலே வந்து பங்கடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.